பண்ண போகிறது வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையோட மேரினேஷன். இது நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். இதுதான் நான் எப்போவுமே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான மேரினேஷன், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, அப்புறம் உப்பு தேவைக்கு, கொத்தமல்லி பொடி 2 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமன். ஸோ புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் லெமன் வந்து நான் வந்து பெரிய லெமனே யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமனை வந்து புளிஞ்சு ஊற்றிடலாம் இந்த மசாலாவில். ஸோ நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஃபிஷ் யூஸ் பண்ணுறதுனால நான் இதில் வந்து இப்படி ஸ்லாஷஸ் மாதிரி பண்ணிட போகிறேன். அப்போ தான் நம்ம மசாலா வந்து உள்ளே வரைக்கும் இறங்கும். அதனால் இப்படி வெட்டிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வெட்டிட்டு நம்ம இந்த மசாலாவை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட போகிறோம். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இனி வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை வந்து கோகோனட் ஆயிலே பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். என்னோட ஃபிஷ் ஃப்ரையும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.